வெல்கம் மை சேனல். இன்னைக்கு வாங்க ஒரு அருமையான பச்சை மொச்சை குழம்பு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். சோம்பு கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். இதை அரைச்சி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். கசகசாவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி வதங்கினதும் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரியட்டும். இப்போ நம்ம பச்சை மொச்சை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். 3 to 4 விசில் வைங்க. நல்லா இந்த பச்சை மொச்சை வெந்துடும். ஒரு அட்டகாசமான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், கலந்து கொடுங்க. இப்போ ஸ்டவ்வில் மீடியமில் வைங்க. நல்லா வந்துடுச்சு மொச்சை கொட்டெல்லாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். சூப்பரான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. அட்டகாசமான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள்.